வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய தமிழக அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 1,63,00,000 பேர் விண்ணப்பம். அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம். அதிமுக மாநாட்டிற்கு வந்து விபத்துகளில் சிக்கி உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் கட்சி சார்பில் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரையில் திமுகவின் நீட் எதிர்ப்பு போராட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. 20ஆம் தேதி நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது தேதி வெளியீடு. நடுக்கடலில் வேதாரண்யம் மீனவர்களை தாக்கி கருவிகளை பறித்துச் சென்ற இலங்கை கடல் கொள்ளையர்கள். காயமடைந்த மீனவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்த நடிகர் ரஜினிக்கு திருமாவளவன் கண்டனம். வயது குறைவாக இருந்தாலும் சன்னியாசிகள் காலில் விழுவது எனது பழக்கம் என நடிகர் ரஜினி விளக்கம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ். 115 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் பெயர் அறிவிப்பு. 2 தொகுதிகளில் சந்திரசேகர ராவ் போட்டி. சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கும் நாள் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு. இஸ்ரோவின் அகமதாபாத் மைய இயக்குநர் தகவல். ரஷ்யா அனுப்பிய லூனா 25 விண்கலம் தோல்விக்கு என்ஜின் பழுதானதே காரணம். ரஷ்ய விண்வெளி மையத்தின் தலைவர் யூரி போரிசோவ் தகவல். உலகக்கோப்பை செஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. இறுதிப் போட்டியில் இன்று கார்சலுடன் பரபரீட்சை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் கோலி, சுப்மன் கில், KL ராகுல் உள்ளிட்ட 17 பேர் இடம் பிடிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மனுவை விசாரிக்கும் நீதிபதிகள் அமர்வு பற்றி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு 10 TMC தண்ணீரை திறந்து விடுவதாக அம்மாநில துணை முதல்வர் அறிவித்தது ஏன் என மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வறட்சியால் கர்நாடக விவசாயிகள் துயரத்தில் இருக்கும்போது தமிழகத்திற்கு 10 TMC தண்ணீரை திறந்து விடுவதாக TK சிவக்குமார் அறிவித்தது திமுகவின் அழுத்தமே காரணம் என குறிப்பிட்டார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை உடனடியாக நிறுத்தக் கோரி கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூரு மத்திய தொகுதி MP PC மோகன், மாண்டியா MP சுமலதா அம்பரீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இரு அணைகளில் இருந்தும் 17,776 கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மாலையில் 10,811 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாம்கள் முடிவடைந்த நிலையில் 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பங்களை பரிசீலிக்க முடிவெடுத்துள்ளதாகவும், போதுமான விண்ணப்பங்கள் சேர்ந்துள்ளதால் மீண்டும் சிறப்பு முகாம் நடத்த வாய்ப்பில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டை நினைவுகூரும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு நினைவுச் சின்னம் அமைக்க வேண்டும் என்றும், கோவையில் கலைஞர் செம்மொழி பூங்காவிற்கும் சென்னையில் கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கும் விரைவில் அடிக்கல் நாட்டிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை அதிமுக மாநாட்டில் பங்கேற்க வந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 பேரின் உயிரிழப்பு மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1,50,000 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
மதுரையில் திமுகவின் நீட் எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அன்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 24ஆம் தேதி மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் பொது பாடத்திட்டத்தை கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை என ஆளுநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் இதில் மாநில அரசு தன்னிச்சையாக பொது பாடத்திட்ட முறையை கொண்டுவர முடியாது என்றும் ஆளுநர் ஆர். என். ரவி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் நடிகர் ரஜினி விழுந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதை காட்டுவதாக விமர்சனம் செய்துள்ளார். திருமாவளவனின் இந்த விமர்சனத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். வயதில் சிறியவராக இருந்தாலும் துறவிகள் காலில் விழுவதுதான் எனது பழக்கம் என்று சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சன்னியாசி ஆகட்டும் இல்லை ஒரு யோகி ஆகட்டும், அவங்க வயசுல நம்மளை விட சின்னவராக இருந்தால் கூட அவர் காலையில் விழுறது என்னுடைய பழக்கம். நான் அதான் செஞ்சிருக்கேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழ்நாடு அரசு சீல் வைத்ததை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனு இறுதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதித்துறை மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் இறுதி விசாரணை முடிவுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது நடுக்கடலில் கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுகாட்டுத்துறையில் இருந்து பாஸ்கர், அருள்ராஜ், தினேஷ், செல்வமணி ஆகிய 4 பேர் விசைப்படகில் கடலுக்கு சென்ற நிலையில் இலங்கை கடல் கொள்ளையர்கள் அவர்களை தாக்கியதோடு திசைகாட்டு கருவி, செல்போன் பேட்டரி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பே தெலங்கானாவில் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ். இந்த ஆண்டு இறுதியில் தெலங்கானா சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் பணிகளில் ஆளும் பாரத் ராஷ்டிரிய சமிதி, காங்கிரஸ், பாஜக தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் முதல்வர் சந்திரசேகர ராவ் மாநிலத்தில் உள்ள 115 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். காஜ்வால் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் சந்திரசேகர ராவ் வரவிருக்கும் தேர்தலில் கூடுதலாக கமாரடி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். பல்வேறு நாடுகளில் புதிய வகை கொரோனா திரிபு கண்டறியப்பட்டுள்ளதால் மாநிலங்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமரின் முதன்மைச் செயலாளர் PK மிஸ்ரா அறிவுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக், சுகாதாரத்துறை உட்பட பல்வேறு செயலாளர்கள் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது உலக அளவில் நிலவும் புதிய வகை கொரோனா திரிபு குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது போதிய அளவு மருந்துகள் அனுப்ப வேண்டும் என்றும் மரபணு பகுப்பாய்வுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக நேரடியாக பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த பயணத்தின்போது மாநாட்டுக்கு வரும் பிற நாடுகளின் தலைவர்களை மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். வடக்கு இங்கிலாந்தின் செஸ்டர் பகுதியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் 7 பச்சிளம் சிசுக்களை கொன்ற செவிலியருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மகப்பேறு பிரிவில் கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் லூசி லெட்பி என்ற செவிலியர் பணியாற்றிய காலகட்டத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக குழந்தைகள் உயிரிழந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் லூசி லெட்பி 7 பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த மான்செஸ்டர் கிரவுன் நீதிமன்றம் லூசி லெட்பிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வடகொரியாவில் கப்பலில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனையை அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். அமெரிக்காவுடன் தென்கொரியா அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சி மற்றும் கடற்படை ஒத்திகைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இந்த சோதனையை சிறிய ரக போர்க்கப்பல்கள் ஆய்வு செய்ய சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டுள்ளார். காலநிலை கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை குறித்து மேம்பட்ட தகவல்களை பெறும் வகையில் சீன நிறுவனம் புதிய செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் செலுத்தியுள்ளது. ஜியோகுவான் ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் 4C என்னும் ராக்கெட் கோபென் 1204 என்ற செயற்கைக்கோளை சுமந்தபடி விண்ணில் பாய்ந்தது. பின்னர் திட்டமிட்டபடி அதன் சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது.
சந்திராயன்-3 விண்கலத்தின் விக்டர் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் நேரத்தை மாற்றியமைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 23ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்நிலையில் சாதகமான சூழல் இல்லை என்றால் வருகிற 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வாய்ப்பிருப்பதாக இஸ்ரோ ஸ்பேஸ் அப்ளிகேஷன் மையத்தின் இயக்குநர் நீலேஷ் எம் தேசாய் தெரிவித்துள்ளார். சந்திராயன்-2 திட்டத்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆர்பிட்டர் தற்போது நிலவை சுற்றி வரும் நிலையில் சந்திராயன்-3 விண்கலத்தின் தொலைத்தொடர்பு ஆர்பிட்டருடன் இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தற்போது இருவழி தொலைத்தொடர்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சந்திராயன்-3 விண்கலத்தை வரவேற்கும் வகையில் ஆர்பிட்டர் வரவேற்கிறேன் நண்பா என சமிக்கையை அனுப்பியிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் தோல்வியடைந்ததற்கு என்ஜினில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என்று ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. லூனா 25 விண்கலத்தின் கடைசி சுற்றுவட்ட பாதையை குறைக்கும் முயற்சியை ஒத்திவைத்திருந்தால் நிலவில் மோதியிருப்பதை தவிர்த்திருக்கலாம் என ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யூரி போரிசோவ் தெரிவித்துள்ளார். மிகவும் இளம் வயதில் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய வீரர் என்ற சாதனையை தமிழக வீரர் பிரக்யானந்தா படைத்துள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீரர் பேபியோனோ கரனோவை எதிர்கொண்ட பிரக்யானந்தா டை பிரேக்கர் சுற்றில் 3.5க்கு 2.5 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்றார். இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீரர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் நார்வேயைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்சலுடன் பிரக்யானந்தா மோதவுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 17 பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதில் கேப்டன் ரோஹித் சர்மா, துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, KL ராகுல், இஷான் கிஷான், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தக்கூர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், பிரஷீத் கிருஷ்ணா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மாற்று வீரராக சஞ்சு சாம்சன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறாத அஸ்வின், சஹால், வாஷிங்டன் சுந்தருக்கு உலகக்கோப்பை அணிக்கான கதவுகள் மூடப்படவில்லை என்று ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அணியில் தேர்வாகாதது குறித்து சாஹல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சூரியன் மீண்டும் உதிக்கும் என்பதை மறைமுகமாக கூறுவது போலிருப்பதாக ரசிகர்கள் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய தமிழக அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 1,63,00,000 பேர் விண்ணப்பம். அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம். அதிமுக மாநாட்டிற்கு வந்து விபத்துகளில் சிக்கி உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் கட்சி சார்பில் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரையில் திமுகவின் நீட் எதிர்ப்பு போராட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. 20ஆம் தேதி நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது தேதி வெளியீடு. நடுக்கடலில் வேதாரண்யம் மீனவர்களை தாக்கி கருவிகளை பறித்துச் சென்ற இலங்கை கடல் கொள்ளையர்கள். காயமடைந்த மீனவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்த நடிகர் ரஜினிக்கு திருமாவளவன் கண்டனம். வயது குறைவாக இருந்தாலும் சன்னியாசிகள் காலில் விழுவது எனது பழக்கம் என நடிகர் ரஜினி விளக்கம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ். 115 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் பெயர் அறிவிப்பு. 2 தொகுதிகளில் சந்திரசேகர ராவ் போட்டி. சந்திராயன்-3 விண்கலம் நிலவில் தரையிறங்கும் நாள் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு. இஸ்ரோவின் அகமதாபாத் மைய இயக்குநர் தகவல். ரஷ்யா அனுப்பிய லூனா 25 விண்கலம் தோல்விக்கு என்ஜின் பழுதானதே காரணம். ரஷ்ய விண்வெளி மையத்தின் தலைவர் யூரி போரிசோவ் தகவல். உலகக்கோப்பை செஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. இறுதிப் போட்டியில் இன்று கார்சலுடன் பரபரீட்சை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் கோலி, சுப்மன் கில், KL ராகுல் உள்ளிட்ட 17 பேர் இடம் பிடிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.